Hello guys, hello foundation students, vanakkam. So welcome to this Negotiable Instruments Act basics video. Now what I'm planning to do is Negotiable Instruments Act வந்து உங்களுக்கு வந்திருக்குது. For exam you have for 12 marks. So புதுசாக it has been included in your syllabus. So what I just thought is to put up a semi-regular videos before. I am planning to complete it before May for negotiable instrument. Now what I did for FEMA, ஏன்னா இன்டருக்கு FEMA புதுசா இன்க்ளூட் பண்ணாங்க, ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி நெகோஷியபிள் ஃபவுண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க. நெகோஷியபிள் பார்க்கத்தான் ரொம்ப பஜாரியாக இருக்கும், ஆனா இப்பவும் சொல்றேன் ரொம்ப சிம்பிளான சாப்டர்டா, ஒன்றுமே இல்லாத ரொம்ப சிம்பிளான சாப்டர். யூ கேன் ஈஸிலி ஸ்கோர் மார்க்ஸ். நவ் அந்த செமி ரெகுலர் கிளாஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் சூன் இன் கமிங் வீக். அதை பார்க்கறதுக்கு before that you have to understand this basics. So தயவு செஞ்சு ஒரு 10 minutes எனக்காக தாங்க, எனக்காக மாத்திவீங்க. கட்டாயமாக எல்லாரும் பார்க்கணும், நான் தாழ்மையாக கேட்டுக்கொள்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் கேட்டுக்கிட்டே போங்க. நெகோஷியபிள் அப்படின்னு சொன்னா என்ன மீனிங் சார்? நெகோஷியபிள்னு சொன்னா டிரான்ஸ்பரபிள்னு அர்த்தம். ஒருத்தன்ட்டு இருந்து வேறொருத்தனுக்கு டிரான்ஸ்பர் பண்ண முடியும். சரி சார், இன்ஸ்ட்ருமெண்ட் அப்படின்னு சொன்னா என்ன சார்? இன்ஸ்ட்ருமெண்ட் மீன்ஸ் லீகல் ரிட்டன் டாக்குமெண்ட் அர்த்தம். சோ ஒரு ரிட்டன் டாக்குமெண்ட், லீகலான ரிட்டன் டாக்குமெண்டை டிரான்ஸ்பர் பண்ண முடியுமாமா? அதுதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் சொல்றாங்க. அஃப்கோர்ஸ் யூ ஹேவ் மீனிங். வெயிட், நான் இப்ப சொன்னது மீனிங் கிடையாது, டெஃபினேஷன் கிடையாது, உங்களுக்கு புரியறதுக்காக சொல்லிட்டு இருக்கேன் பேசிக்ஸ். இப்பதான் ஒரு கேள்வி வருது, எப்படி சார் டிரான்ஸ்பரபிலிட்டினா என்ன? நல்லா கேட்டுக்குங்கடா. டிரான்ஸ்பரபிலிட்டின்னு சொல்லும் போது நம்ம ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு டைப் வந்து பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட்னு அர்த்தம். நல்லா கேட்டுக்குங்கடா. எல்லாருக்கும் செக்குனா என்ன தெரியுமில்ல? செக் பேங்க்ல கொடுப்பாங்களே செக். Now listen properly, கேட்டுக்கிட்டே போங்க. இப்போ A wants to pay money to B. A wants to pay money to B. A என்ன பண்ணலாம்? A can directly give cash. Am I right? கேஷுக்கு பதிலாக he is planning to give a check. Now come on, tell me, is check a negotiable instrument? Yes. படிப்போம் வெயிட் பண்ணி கேட்டுக்கிட்டே போங்க. கேஷுக்கு பதிலாக செக் கொடுக்கறாங்க. சோ செக் த நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்க்கு வேறொரு பேர் இருக்குது, அதோட பேரு தான் இட் இஸ் ஆல்சோ கால்ட் கேஷ் ஈக்விவாலன்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கேஷ் கிடையாது, கேஷுக்கு பதிலாக கொடுக்கக்கூடிய விஷயம் தான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட். கொஞ்சம் கனெக்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நெகோஷியபிள்னா டிரான்ஸ்ஃபரபிள், இன்ஸ்ட்ருமெண்ட்னா ரிட்டன். ஆரல் கிடையாது, ரிட்டன். இட் இஸ் எ கேஷ் ஈக்விவாலன்ட், அதாவது கேஷ் கிடையாது, பட் இட்ஸ் எ கேஷ் ஈக்வலன்ட். அதாவது ஏ வந்து சிம்பிள் தான், நான் வந்து உங்களை தொந்தரவே பண்றது இல்லை, சிம்பிளான விஷயம். ஏ பிக்கு காசு கொடுக்க இருக்குது. ஏ எப்பயோ கடன் வாங்கிருக்கலாம், காசு கொடுக்க இருக்குது. கேஷாக திருப்பி கொடுக்கலாம், இல்ல செக் கொடுக்கலாம்ல. இப்பதான் கேள்வி, நல்லா கேட்டுக்குங்கடா. ஆர்டர்னா என்ன, பேரர்னா இதுதான் ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். இதை புரிஞ்சாதான் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்குள்ள காலை வைக்க முடியும். நல்லா கேட்டுக்குங்க. இப்ப ஏ வந்து செக்க சைன் பண்ணி கொடுக்க போறான். நல்லா கேட்டுக்குங்கடா. இப்ப செக், இப்ப ஏக்கு வந்து HDFC பேங்க் அக்கௌண்ட் இருக்குது வச்சுக்கோங்க. பே டேஷ் ஆர் ஆர்டர் ருபீஸ் டேஷ். இங்க ஏ வந்து சைன் பண்ணுவாங்க. பே யாரோட பேரு போடணும்? கமான் டெல் மீ. ஒரு செக் பார்த்திருப்பீங்கல்ல, லெட் இட் பி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் லெட் இட் பி காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், யூ மைட் ஹேவ் வென்ட் அக்ராஸ் எ செக் மிஸ்டர் டி அப்படின்னு போடுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 லட்சம் ரூபாய் பே பண்றதுக்கு இருக்குது வச்சுக்கோங்க, 1 லாக்னு போடுவாங்க. ஓகேவா? நான் எப்படி போடணும், அமௌண்ட் எப்படி போடணும்? சிம்பிள் தான். இந்த ஆர்டர் செக், ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஏ பிக்கு கொடுத்துடுறாங்க. இப்ப சார் கேன் பி கோ டு பேங்க்? எஸ். பி என்ன பண்ணுவான்? பேங்குக்கு போவான், பேங்கில் இருந்து காசை எடுத்துப்பான். சிம்பிள் ப்ரொசீஜர், கேம் ஓவர். இப்பதான் நடுவில் வேற ட்விஸ்ட் நடக்க போகுது, நல்லா பாத்துங்க. பி
சிக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது காசு, எப்பவோ கடன் வாங்கி இருக்கலாம். அதோட அடிப்படையில பி சிக்கு கொடுக்கறதுக்கு இருக்குது. பி ஹாவ் டு பே மணி டு சி பிகாஸ் ஆஃப் ஓல்டு டிரான்சாக்ஷன். ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல கடன் வாங்கி இருக்கிறாங்க, சோ திருப்பி கொடுக்கணும் வச்சுக்கோங்க. வாட் பி வில் டூ சேம். கேஷ் இருக்குல்லன்னு வைங்க, கேஷ் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இந்த செக்க can be transferred to C. Can be transferred to C. Yes. எப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா, இப்ப பியோட கையில தானே செக் இருக்குது. இந்த செக்கோட பேக் பேஜ், செக்கோட பேக் பேஜ், திஸ் இஸ் ஃப்ரண்ட் பேஜ், திஸ் இஸ் பேக் பேஜ். செக்கோட பேக் பேஜ்ல என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? டு சி சொல்லிட்டு பி வில் புட் சைன். பி வந்து செக்குடைய பேக் பேஜ்ல அவன் சைன் பண்ணி சீனு பேரை போட்டு சியோட கையில கொடுப்பாங்க. இதுக்கு பேரு தான் endorsement. Endorsement or endorsement. What is endorsement? What is endorsement? Endorsement is a mechanism of transferring the instrument. Basically ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இப்படித்தான் டிரான்ஸ்பர் பண்ண முடியும். இப்போ சியோட கையில் இருக்குது வச்சுக்கோங்க. சி பேங்குக்கு போனா சியோட கையில செக் கொடுத்துட்டோம்னா, பேங்க்ல செக் கொடுத்தானா சிக்கு காசு வந்துடும். கேட்டுக்கிட்டே போங்க, இப்ப நீங்களே சொல்லுவீங்க. லிசன். சேம் சிச்சுவேஷன், சினாரியோ 2. இஃப் ஏ வந்து பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட், நான் பேரர்னா என்ன, ஆர்டர்னா என்ன சொல்லவே இல்லை. இப்போ ஏ வந்து பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் கொடுக்கறாங்கன்னு வச்சுக்கோங்க. சேம் செக் வரைக்கலாமா? கமௌண்ட் HDFC பேங்க், பே டு ஹும் மிஸ்டர் பி ஆர் பேரர், ஆர்டர் இல்ல பேரர், ருபீஸ் டேஷ் டேஷ் 1 lakhன்னு போடுங்க, 1 லட்சம்னு போடுங்க. ஏ வந்து சைன் போட்டு பி கையில கொடுத்துருவான். சோ ஏ வந்து யார்கிட்ட கொடுக்குறான்? பி கிட்ட கொடுத்துடுறாங்க. பேரர் அர்த்தம் சொல்லித்தரேன், கேட்டுக்கிட்டே போங்க, அவசரப்படாதீங்க தயவு செஞ்சு. Now what this B will do is B have to give money to C. B வந்து C க்கு காசு கொடுக்கிறதுக்கு வச்சுக்கோங்க, காசு கொடுக்கிறதுக்கு இருக்குது. இப்போ இந்த பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் சிம்பிளா இப்படி கொடுத்தா போதும். பேரர் இது இப்ப பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சுக்கோங்க, பேரர் செக்னு வச்சுக்கோங்க. சிம்பிளா சியோட கையில கொடுத்தா போதும். நீங்க வந்து என்டோஸ் பண்ண தேவையில்லை, சும்மா டெலிவரி மட்டும் நீங்க கையில கொடுத்தால் மட்டும் போதும். சி வந்து அத பேங்க்ல கொண்டு பிரசன்ட் பண்ணினா சிக்கு காசு வந்துடும். ஆர்டருக்கும் செக்குக்கும் என்ன வித்தியாசம்னா, ஆர்டருக்கும் பேரருக்கும் என்ன வித்தியாசம்னு சொன்னா, ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து order instrument is an instrument which can be negotiated only through endorsement and delivery. B வந்து சியோட கையில கொடுப்பாங்க and B வந்து என்டோஸ் பண்ணி கொடுப்பாங்க. இதே பேரர் யாருக்கிட்ட இருக்குதோ, யாருக்கிட்ட பொசிஷன் இருக்குதோ அவனுக்கு ஓனர்ஷிப் வந்துடும். அவனுக்கு போயிட்டு என்ன வாங்கிக்கலாம், செக்க பிரசன்ட் பண்ணிட்டான்னா காசு வந்துடும். அப்போ இங்க என்ன நடக்குதுன்னா, ஏ வந்து பிக்கு இஷ்யூ பண்றான்ல செக், பி வந்து சிக்கு கொடுக்கும் போது ஒண்ணுமே சைன் போட ஒண்ணுமே தேவையில்லை, என்டோஸ் பண்ண பேக் பேஜ்ல என்டோஸ் பண்ண தேவையில்லை, மேயர் டெலிவரி, அதாவது சும்மா அவனுடைய கையில கொடுத்தால் மட்டும் போதும். இத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்குங்க. ஆர்டர்னா என்ன, பேரர்னா ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் an instrument which can be negotiated, which can be transferred only by endorsement and delivery. But if it is a bearer instrument, no endorsement is required. Now கேட்டுக்கிட்டே போங்க. இப்போ சி என்ன பண்ணுவான், சி will go to bank and C will get the money. இங்க என்ன பண்ணுவான், ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட்னா சிக்கு என்டோஸ் பண்ணியிருந்தாங்கன்னா சிக்கு அங்க get the money. பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட் சிக்கு என்டோஸ் பண்ண தேவையில்லை, அவன் கையில கிடைச்சால் போதும். அவன் கையில கிடைச்சிருச்சுன்னா he will go and present in the bank, bank will pay him money. இப்போ நல்லா பாத்துக்கங்க, இவனுடைய பேரு தான் பேயின்னு சொல்லுவாங்க. பேய் பிசாஸ் கிடையாதியா, பேயி, காசு வரப்போகுது, பேயி. ஏ வந்து யாரு, பேயர். பேசிக்கலி ஏ இஸ் நாட் த பேயர், பேங்க் தான் பே பண்ணுவாங்க காசை. சோ பேங்க் இஸ் த பேயர். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வச்சுக்கங்க மைண்ட்ல, ஏ தான் காசு கொடுக்குறான், எஸ் சொல்றோம், பி தான் காசு வாங்குறான். ஓகேவா, இங்க இந்த செக் சந்தர்ப்பத்துல பேங்க் தான் காசு கொடுக்குறாங்க. சோ பேங்க் இஸ் பேயர் பேசிக்கலி. ஓகேவா, நீங்க இந்த டாப் போகாதீங்க, நல்லா கேட்டு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. Now in certain cases
order instrument will become bearer instrument. ரொம்ப முக்கியம். order instrument will become bearer instrument. எப்போன்னு கேட்டீங்கன்னா நல்லா கேட்டுக்குங்கடா. இப்போ கேஸ் 1 HDFC ஓகேவா, பே மிஸ்டர் பி கேட்டுக்கிட்டே போங்க. ருபீஸ் 1 lakh போட்டுட்டாங்க, இங்க 1 lakhன்னு போட்டுட்டான். ஏ வந்து சைன் பண்ணிட்டா. மிஸ்டர் பி ஆர் ஆர்டர், இது வந்து ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட், ஆர்டர் செக். இதை வந்து இப்படி நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்கன்னு வைங்க, ஆர்டர் என்கின்ற அந்த வேர்டை வந்து கிராஸ் பண்ணிட்டீங்கன்னா திஸ் வில் பிகம் டேஷ் இன்ஸ்ட்ருமெண்ட். பேரர், நீ பேரர்னா should you need to endorse, B have to give to C, C D க்கு கொடுக்கறான், D E க்கு கொடுக்கறான். சும்மா கொடுத்தா மட்டும் போதும், என்டோஸ் பண்ண தேவையில்லை. கமாண்டா செகண்ட் கேஸ் சேம் எக்ஸாம்பிள் HDFCன்னு வச்சுக்கோங்க. நல்லா வரைச்சு போடும்போது நல்லா புரியும். பே ஆர் ஆர்டர் rupees 1 lakh, ஏ சைன் பண்ணிட்டான். இப்ப நல்லா பாருங்க, பேயி ஓட பேரு இருக்கா இல்ல பிளாங்கா? பேயி உடைய பேரு வந்து பிளாங்காக இருக்கின்றது. சார் இது ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் சார், நல்லா கேட்டுக்குங்க. பேயி யாருக்கு காசு வர போகின்றதோ அவங்களுடைய பேரு பிளாங்க். மை கேள்வி இஸ், யாரு கிட்ட இந்த செக் இருக்குதோ அவன் பேரை போட்டுக்கிட்டா காசு கிடைக்கும் இல்ல? இப்போ டியோட கையில செக் கொடுக்குறான், ஏ செக் கொடுத்துட்டான், டியோட கையில கொடுத்துட்டான். அப்ப டி என்ன பண்ணுவான்? டி அவன் பேரை போட்டுப்பான். இப்ப எஃப் ஓட கையில கொடுக்குறான் வச்சுக்க, எஃப் அவன் பேரை போட்டுப்பான். பேய் பிளாங்க் செக்னு சொல்லுவாங்க, கரெக்ட். சைன் பண்ணி பிளாங்கா கொடுத்துருவாங்க. ஆர்டர் ஆனாலும் இது பேரம். ஏன்னா அந்த செக் யாருக்கிட்ட போகுதோ அவன் பேரை போட்டுட்டு போயிட்டே இருப்பான், கரெக்ட். அவனுக்கு காசு வந்துடும், அதெல்லாம் சொல்றான். சோ இப்ப என்ன ஆகுது? பேரர். இப்ப ஆனா once you put the name it becomes order. நான் இப்ப என்ன சொல்றேன்னா பேரே போடாம இருக்குதுன்னு வச்சுக்க, பேயி உடைய பேரு வந்து பிளாங்க் ஆகி இருக்குது. கேஸ் 1. கேஸ் 2 மேல பார்த்தோம், ஆர்டர் என்கின்ற வேர்டு கட் பண்ணிட்டோம். மூன்றாம் விஷயம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம்டா, நல்லா கேட்டுக்குங்க. இப்போ சேம் எக்ஸாம்பிள் HDFC, சேம் எக்ஸாம்பிள் கிடையாது, சின்ன வித்தியாசம் இருக்குது. பே மிஸ்டர் பி ஆர் ஆர்டர் rupees 1 lakh போட்டுட்டு ஏ வந்து சைன் பண்ணி பீட்ட கொடுத்துடுறான். ஏ வந்து பீட்ட கொடுத்துடுறான், பி வந்து சிக்கு என்டோஸ் பண்ண போகின்றான். என்டோஸ் கொடுக்க போறான், பி சிக்கு கொடுக்க போறான். அந்த செக்க பி வந்து சி கொடுக்க போறான். என்டோஸ் பண்ணாம வேணாமா? பண்ணணும். என்ன தெரியுமா பண்றான்? என்டோஸ் பண்றதுக்கு பதிலாக டு டேஷ் பின்னு சைன் போடுறான். ஓ இங்க பேரு போடல, பேயி பேரு போடல, யாரு காசு வர போதும் அவன் பேரை போடல. சரி, என்டோஸ்மெண்ட பிளாங்கா பண்ணும்போது இந்த செக் யாரு கையில கிடைக்குதோ அவன் பேரை போட்டுப்பான். அவன் பேங்க்ல போனா காசு கிடைக்குமில்ல? கிடைக்கும். So what I am trying to tell you, ஆர்டர்னா என்ன? ஆர்டர்னு பேர் இருக்கும். பேரர்னா என்ன? பேரர்னு பேர் இருக்கும். ஆர்டர்னா சிம்பிள்டா, என்டோஸ் பண்றோம்னா அவன் கையில கொடுக்கணும், என்னதான் டிரான்ஸ்ஃபர் ஆகும். பேரர்னா சும்மா கொடுத்தா மட்டும் போதும். சில சந்தர்ப்பத்துல ஆர்டர் வில் பிகம் பேரர். இது கேட்பாங்க எப்பன்னா ஆர்டர் என்கின்ற வேர்டை கட் பண்ணிட்டோம்னா. செகண்ட், நல்லா புரிஞ்சுக்கங்க, செகண்ட் பிளாங்க் பேயி. தேர்ட் பிளாங்க் என்டோஸ்மெண்ட். எல்லாம் கரெக்ட், ஆனா என்டோஸ்மெண்ட்ல பேர் போடல. எல்லாம் கரெக்ட், ஆனா பேயி பேரை போடல. யாருக்கு காசு வரப்போதோ பேயி, யாரு காசு ரிசீவ் பண்ண ரிசீவ் பேயி. புரியுறது நம்புறேன். Now hope you got a small idea of what order is and what bearer is. Now textbook பார்க்கணும், ஒன்னு வெயிட் பண்ணுங்க. இந்த சாப்டர்ல நம்ம மெயினா என்ன பார்ப்போம்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, you have to divide the chapter into 3 parts. Promissory note, bill of exchange, check. Now, there are a lot of negotiable instruments, but you have to learn only these 3 negotiable instruments. இந்த 3 negotiable instruments எப்படி படிக்கலாம்? வெரி சிம்பிள் தான். Pro 4, this is section 4, this is section 5, this is section 6. Pro 4, easy to remember. Now my next question here is, promissory note எப்படி படிக்கணும்னு சொன்னா, definition,
parties, features. Same definition, parties, features. Definition, parties, features. பார்ட்டிஸ்னா யாரெல்லாம் இருக்கிறாங்க, எவ்வளவு பீப்புள் அதுல இன்வால்வ்டா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விரைவா நம்ம படிக்க போறோம். நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட் நான் கட்டாயமாக வீடியோ போட போறேன். ரெகுலர் வீடியோ, நாட் ரெகுலர், இட்ஸ் செமி ரெகுலர். ரெகுலராகவும் இருக்காது, ரிவிஷனாகவும் இருக்காது, கண்டிப்பா இருக்க போகுது. நான் லிசன். இப்ப இத மூணும் படிக்கிறதுக்கு நம்ம என்னத்தை தெரிஞ்சுக்கணும்? ஆர்டர்னா என்ன, பேரர்னா என்ன? கம் ஆன் ரிப்பீட் வித் மீ. ஆர்டர்னா என்ன? ஆர்டர்னா ஆர்டர்னு பேர் இருக்கும். அது மட்டும் இல்லாம ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட் பேசிக்கலி என்டோர்ஸ்மெண்ட் பண்ணா தான் சிக்கோ டிக்கோ ஈக்கோ கொடுக்க முடியும். பேரர்னா மேயர் டெலிவரி, நீ கையில கொடுத்தால் மட்டும் போதும். Without much wasting time, take textbook page number. இத கூட சொல்லிட்டு நாம இந்த கிளாஸை ஸ்டாப் பண்றேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க guys. பேஜ் நம்பர் 7.12ல பேரர்னா என்ன, ஆர்டர்னா என்ன போட்டிருக்கான். Bearer instrument is an instrument where name of the payee is blank or where the name of the payee is specified with the word bearer or last endorsement is blank. என்டோர்ஸ்மெண்ட் பிளாங்காக இருக்குது, பேயி பேரு பிளாங்காக இருக்குது, ஆர் அந்த செக்கில் அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேரர்னு போட்டிருக்காங்க, ஆர் ஆர்டரை கட் பண்ணினாலும் பேரர் ஆயிடும். அதுவும் அது நீங்க சொல்லல, ஆனா நம்ம தெரிஞ்சுக்கலாம். கரெக்ட், பிராக்டிஸா தெரிஞ்சுக்கலாம். தீஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் ஒன்லி நீட் மேயர் டெலிவரி. தயவு செஞ்சு மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. தீஸ் ஆர் தி கீவேர்ட்ஸ். இதே ஆர்டர்னா என்ன? ஆர்டர்னா ஆர்டர்னு ஸ்பெசிஃபைட் ஆயிருக்கும். ஆர்டர்னு ஸ்பெசிஃபைட் ஆயிருக்கும். at the same time பேயி பேரு கரெக்டா இருக்கும். பேபிள் டு ஏ பர்சன், அந்த பர்சன் உடைய யாருக்கு கொடுக்கணுமோ பேயி பேரு கரெக்டாக இருக்கும். என்டோர்ஸ்மெண்ட் கரெக்டாக இருக்கும். என்டோர்ஸ்மெண்ட் கரெக்ட் பண்ணலாம்ல, கரெக்டா பண்ணா தானே அது ஆர்டர் ஆகும். பிளாங்கா பண்ணா பேர் ஆயிடும் இல்ல, படிச்சோம் இல்ல. Name of the payee is blank or specified with the words bearer. Last endorsement is blank. எப்படி negotiate பண்ணுவீங்க, எப்படி transfer பண்ணுவீங்க? Only by delivery. இங்க எப்படி negotiate பண்ணுவீங்க? Endorsement and delivery. Payable to a person. Payee name கரெக்டா சொல்லி இருக்கிறாங்க, ஆர்டர்னு போட்டிருக்கிறாங்க. Last endorsement is full. இதெல்லாம் என்னது? ஆர்டர் இன்ஸ்ட்ருமெண்ட். So come on guys, repeat with me. Negotiable na என்ன, transferable. Instrument na என்ன? Legal written document. Promissory note, pro section 4, check. Bill of fiction, check section 6, check section 7. 4, 5, 6, 4, 5, 6, 4, 5, 6. Okay வா? Now listen. Order na என்ன, bearer na என்ன, ரொம்ப முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆர்டர்னா போட்டிருப்பான், பேயி பேரு கரெக்டா இருக்கும், என்டோர்ஸ்மெண்ட் கரெக்டா இருக்கும். நீ என்ன பண்ணணும்? என்டோர்ஸ் பண்ணணும், கரெக்டா என்டோர்ஸ் பண்ணணும், டெலிவர் பண்ணணும், அவ்வளவுதான். என்டோர்ஸ் பண்ணி அவன் கையில கொடுத்துரு. சி என்டோர்ஸ் பண்ணி டி கொடுத்துரு, டி என்டோர்ஸ் பண்ணி எஃப் கொடுத்துரு, என்ன வேணா பண்ணிக்க. என்டோர்ஸ் பண்ணாதான் காசு வரும். பேரர் தான் என்ன? பேரர் தான் நீ என்டோர்ஸ் எல்லாம் பண்ண தேவையில்லை, சும்மா கொடுத்தா மட்டும் போதும் கையில. அவன் பார்த்துப்பான், அவன் ஜோலியை பார்த்துப்பான். அதாவது பேயி நேம் பிளாங்கா இருக்குது, என்டோர்ஸ்மெண்ட் பிளாங்கா இருக்குது, அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல பேரர்னு போட்டிருக்கிறாங்க. இந்த மாதிரி போட்டா அது பேரர் இன்ஸ்ட்ருமெண்ட். ஸோ பேஸ்ட் ஆன் டிரான்ஸ்ஃபரபிலிட்டி, பேரர்னா என்ன, ஆர்டர்னா என்ன நல்லா புரிஞ்சுது நம்புறேன். இந்த பேசிக்க நல்லா புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் செமி ரெகுலர் கிளாஸ அட்டென்ட் பண்ண முடியும். ஆர்டர்னா என்ன, பேரர்னா என்ன புரிஞ்சுக்காம தயவு செஞ்சு இனிமே என்னுடைய நெக்ஸ்ட் அப்கமிங் நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஆப் வீடியோஸ் தயவு செஞ்சு பார்க்காதுங்க. Hope this குட்டி video was very helpful to you. Nandri, this is CA Sheshadri signing off. Thank you.